தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திமுகவில் ஓபிஎஸ், காங்கிரசின் கதி என்ன, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை, அணி மாறுதல் ஆகியவை குறித்து நம்மோடு இந்த சிறப்பு விவாத அரங்கில் விவாதிப்பதற்காக திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். இதுபோல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரிடமும் இந்த திடீர் அணிமாறல்களுக்கு என்ன பின்னணி காரணம் என்பது குறித்து கேட்கலாம். முதலில் நம்ம திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்களிடம் கேட்கலாம். துரை கருணா சார், ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததற்கான அந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா, அமித்ஷாவா, அல்லது சசிகலாவுடன் இணைந்து செயல்பட்டிருக்கலாம், விஜயோடு இணைந்திருக்கலாம், அத்தனை ஆப்ஷன்களையும் ஒதுக்கி தெளிவிட்டு நேரடியாக திமுகவில் இணைந்ததற்கு என்ன பின்னணி காரணம் நினைக்கிறீங்க சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று தான் கடந்த 4 ஆண்டுகளாகவே திரு ஓபிஎஸ் அவர்கள் முயற்சி மேற்கொண்டார். சட்ட ரீதியாக, தார்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக, இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக ரீதியாக கூட இந்த முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் பலனளிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் ஒருபுறம், இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சியும் அவரை தொடர்ந்து நம்ப வைத்து மோசம் செய்து விட்டது அப்படிங்கிறதும் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. எப்படியாவது ஏற்கனவே 2017 ஒரு முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் கரங்கோர்த்து வைத்த பாஜக இந்த முறையும் அதே நெருக்கடி அதிமுகவுக்கு இருப்பதால் அவர்கள் ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்குவார்கள் என்று நம்பி திரு ஓபிஎஸ் பயணப்பட்டார். அந்த நம்பிக்கையும் பொய்த்து போய்விட்டது. ஒருபோதும் திரு ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இனி இணைப்பதே இல்லை, பொதுக்குழு கூடி ஒரு முடிவெடுத்து வெளியிலே அனுப்பிவிட்டோம், அவருக்கும் இந்த கட்சிக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்து விட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்து பயணித்தவர். அவர் கரை வேட்டி கூட கட்ட முடியாத நிலையை உருவாக்கி, கொடியை பயன்படுத்த முடியாத நிலை உருவாக்கி, இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியல் களத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில், எண்ணத்தில் திரு எடப்பாடி செயல்பட்டதால் அவருக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று கருதித்தான் இந்த முடிவை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார். இந்த முடிவை அதிமுகவில் பயணிக்கிற எவருமே ஏற்க மாட்டார்கள், உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அரசியல் எதிர்காலத்தை அவர் நிர்ணயிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். எங்களை போன்றவர்கள் ஏற்க முடியாத ஒரு முடிவு என்றாலும் கூட அவரவர்கள் இப்போதைய அரசியல்வாதிகளுக்கு அவரவர்களுக்கு ஒன்று நோக்கம் இருக்கிறது, அவரவர்கள் அரசியலை அவர்களே தீர்மானிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகியோர் அந்த உயர்ந்த இருக்கையில், ஆட்சி இருக்கையிலும் கட்சி இருக்கையிலும் அமர்ந்த அவர் காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட இந்த அதிமுகவில் பயணித்த அவர் அந்த நேர் எதிரடியான திமுகவில் போய் இணைந்தது என்பது ஜீரணிக்க முடியல, அரசியல் வாழ்வில் ஒரு ஜீரணிக்க முடியாத இருக்கு. துரைகண்ணன், இன்னொன்னு வி.கே. சசிகலா கூட நீங்க வந்து முதலாக ஒரு நீண்ட பேட்டி எடுத்தது நீங்க தான். அவர் சசிகலாவோட இணைந்து பணியாற்றுவதில் அவருக்கு என்ன சிக்கல் இருந்ததா நினைக்கிறீங்க சார்? இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, தங்களின் அரசியல் நிலைப்பாட்டை எப்படி கொண்டு செல்வது என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். இதில் வந்து கட்சியில் நம்பி வருகிற நிர்வாகிகள், தொண்டர்கள் எதிர்காலம், இதை தாண்டி அவர்களுடைய சிந்தனை என்பது தங்களின் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு துரோகம் விளைத்த அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாடுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையை, திமுகவில் சென்று சேரக்கூடிய ஒரு நிலையை திரு ஓபிஎஸ்க்கு உருவாக்கியதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முழு பங்கு உண்டு. ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு கூட்டங்களில் பேசுகிற போது ஒரு துரோக செயலில், ஒரு பாவ செயலில் என்னை ஈடுபடுத்தி விடாதீர்கள், நீங்கள் திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள் என்றான் சொல்லார். ஒரு 2-3 மாதங்களாகவே இந்த எண்ணம் அவருடைய மனதிலே ஆழமாக புறையோடி போனதனுடைய விளைவாக இன்று நேர் எதிரடியான ஒரு முகாமில் சென்று அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அது பின்னாளில் காலப்போக்கில் எந்த விதமான பலனை அவருக்கு அளிக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். நான் அறிந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் 1-2 பேரிடம் பேசிய பொழுது அவருக்கு கட்சியிலே முக்கிய பொறுப்புகள் கொடுப்பார்கள், ஆட்சியிலும் முக்கிய பொறுப்பு வரும். இதையும் தாண்டி சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று வந்து மீண்டும் எதிர்க்கட்சியாக அமர்ந்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்று ஓபிஎஸ்ஐ அழைத்து அவர் அனுமதியோடு தான் சட்டசபையில் பேசக்கூடிய நிலை உருவாகும் என்று திமுகவினர் தெரிவிக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு நடைமுறை சாத்தியம் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் பார்க்கலாம். கண்ணன். ஓகே துரைகரன் சார், இப்போ ஓபிஎஸ் வந்து சபாநாயகராக பல ஆண்டுகளாக சட்டமன்ற செய்திகளை நீங்கள் வந்து சேகரித்துட்டு இருக்கீங்க. பார்வையாளர் பாடத்தில் இருந்து சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமாங்கிறது ஒரு 3 மாதத்தில் தெரிஞ்சுவிடும். எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, இவங்க வந்து இபிஎஸ்க்கு எதிராக சசிகலா அணியுடன் சேர்ந்திருந்தால் அந்த வாக்குகளை டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் ஏற்படுத்திய சேதாரத்தை இந்த முறை ஓபிஎஸ் சசிகலா இணைந்திருந்தால் அதை ஏற்படுத்தியிருக்க முடியாதா? அவர் ஏன் இந்த திமுகவில் இணையும் முடிவை எடுத்ததை விட அது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்து கொடியெல்லாமே அறிவித்து விட்டார். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா வழியிலே நாம் இந்த நிலைப்பாட்டை எடுப்போம். இந்த தேர்தலில் நமக்கு ஆட்சி முக்கியமில்லை, கட்சி முக்கியம். கட்சியை காப்பாற்றி அடுத்து அம்மாவனுடைய ஆட்சி அமைப்போம் என்கிறார். அதற்கு நிச்சயமாக ஏன்னா அதிமுகவில் திருமதி சசிகலா அவர்களையும் சேர்க்க வேண்டும், அவரையும் ஒன்றிணைத்து தான் போக வேண்டும் என்று தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தார். அந்த நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்திருக்கலாம். என்ன காரணம் என்பது நிச்சயமா அவர்களுக்கு தான் தெரியும். கண்ணன். ஓகே துரைகரன், இறுதியாக ஒரு கேள்வி. சசிகலாவால் ஒரு பெரிய அளவில் அந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ரொம்ப தாமதமாக அவங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஒரு கட்சியை ஆரம்பித்து நாங்கள் வந்து இன்னும் பேர் அறிவிக்கலைன்னோம், நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திடுவோம்னு தேர்தல் களத்துக்கு வருவது அது சரியான நடவடிக்கையாக, அணுகுமுறையாக, அது வெற்றிகரமாக அது செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த கட்சி? திரு எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரு ஓபிஎஸ் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ளாத அதிமுகவின் அந்த உரிமை மீட்பு கழகத்தினுடைய தலைவர், நிர்வாகிகள், தொண்டர்கள், டிடிவி தினகரன் என்டிஏவில் சேர்ந்ததை ஏற்காத அமமுகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள், இதை தாண்டி பொதுமக்களில் அனுதாபம் கலந்த ஆதரவோடு இருக்கிற ஒரு சிலரும் திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் இந்த தேர்தலில் ஒரு பெரும் பாதிப்பை அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயம் உருவாக்குவார். உதாரணத்திற்கு 2021 வெறும் அமமுக மட்டுமே 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதித்தது. அதுல இன்னொரு மடங்கு கூடுதலாக இந்த வெற்றியை சசிகலா நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதுதான் யதார்த்த நிலை. கண்ணன். ஓகே துனகரன், எங்களோட வந்து இந்த பல்வேறு கருத்துக்களை பேச மிக்க நன்றி. நம்மோடு இப்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார், இந்த ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது அது எதிர்பார்த்தது தானா? அது பலன் அளிக்குமா? இதற்கு யார் காரணம்? பின்னணியில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன், குட் ஈவினிங். வணக்கம், சொல்லுங்க சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போய் அவர் நண்பர் துரைக்கண்ணா இல்லையான்னு வருத்தப்படுறான். முடிச்சுட்டு அவர் நடுவில் வச்சிருக்கணுமா இருந்தது. அவர் 2 பேத்துக்கும் ஆறுதல் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னவோ மூட்டு பூச்சி பயந்துட்டு வீடு கொடுத்துனா யாரோ நியாயம் சொல்லுங்க பாப்போம். உருவாக்கிய பரிணாம வளர்ச்சிகளிலே வெற்றிகளை குவித்த அந்த தாய், பாடி வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்திய பேரறிஞர் அண்ணாவும், அந்த பெரியார் தான் உயிர் நாடு என்று முழக்கத்தை கொண்ட கட்சி இது. எல்லாம் போச்சே சார். நீங்க போய் 1000 கருத்து சொல்லலாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ இதில் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் கட்சிக்கு ஒரு முன்னாள் முதல்வர் வருகிறார், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் வருகிறார், 5 முறை சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றவர் வருகிறார், தனித்து நின்று ராமநாதபுரத்தில் வாக்குகளை பெற்றவர் வருகிறார், அம்மாவால் பல அமைச்சர் பதவிகளிலே நீடித்தவர் வருகிறார். அது கட்சிக்கு ஒரு பெருமை.
ம். நான் போய் பழனிசாமியை தோக்கடிக்க போறேன், அதுதான் திமுக போனோம்னா இது காதுல பூ சுத்துற வேலை தானே. ஏன் நீங்க போகலன்னா பழனிசாமி தோக்கடிக்க முடியாதா? ம். ம். பழனிசாமி நீங்க போய் தான் தோக்கடிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. திமுக ம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டீர்கள். ம். இது வந்து தொண்டர்கள் மத்தியிலே சலசலப்பும் ம். ஒரு கொதிப்பும் இருக்கு. ம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்வது அவர்கள் உரிமை. ம். ஆனால் நீங்க சாதாரண ஆட்களாக எந்த பதவியும் இல்லாதவர், ம். எதையுமே அனுபவிக்காத ஒரு மனிதன், ம். ஒரு பிரபலியமாக இருப்பவர் ம். போறாரு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அவர் போறார், இடம் தேடி போகிறார். ம். ஆனா உண்மையை சொல்லணும்னா பாரதிய ஜனதா அலுவலகத்திலே போய் இன்று கைகளை கட்டி கொண்டு காலில் விழுந்து கையில் அதுக்கு இது பரவாயில்ல சார். சார் போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கமலாலயத்துக்கு முன்னால காத்திருந்தாங்க சார், டிடிவி தினகரனும் ஓபிஎஸும். அதுக்கு ஏதோ அறிவாளத்துக்கு போனதுல என்ன சார் தப்பு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல கார்ல மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கார்ல போய் எடப்பாடி பழனிசாமி ஏறும்போது இந்த கார்ல ஏறி கமலாலயத்துக்கு போயிடாதீங்கன்னு அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆகவே அதுல வந்து இங்க போனது பெட்டரா அங்க போனதான் பெட்டரான்றதுலாம் கிடையாது. அங்க போனது உண்மைதான். கடைசி கதவு கூட, பாத்ரூம் கதவு கூட பண்ணிட்டாங்க, உள்ள வராதன்னு. இங்க உனக்கு இடமே கிடையாது, போ வெளியிலன்னு துரத்திட்டாங்க ஓபிஎஸ். அவமானத்தில் தான். கமலாலயம் தான் மொத்தமா பிஜேபி அவ்வளவுதான். டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துட்டார்ல. ஆமா. பின்ன டெல்லி வரைக்கும் போய் நம்ம பழனிசாமி மோடி போட்ட பழனிசாமின்னு சொன்னார்ல டிடி வைக்கிறாங்க. மோடி பழனிசாமி கூப்பிடணும்னாரு. இவரும் போய் பார்த்துட்டு தானே வந்தாரு. ஆகவே நீங்க சொல்றது சிரிப்பா வேணா எடுத்துக்கலாம். என்னன்னா அங்க தப்பிச்சு இங்க வந்தாருன்னு சொல்லலாம். அது வேணா நீங்க சொன்னதை, கண்ணன் சொன்னதை நான் வந்து ஏத்துக்குவேன். அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டாருங்க. ஆனா சொல்லப்படுகின்ற காரணம் இருக்கிறது இல்லையா, என்ன பழனிசாமி சேர்த்துக்கவே இல்லையா? அவங்க அந்த மனுஷன் என்னங்க பண்ணுவாரு, கடைசியில அவர் வந்து திமுகவுக்கு போயிட்டாருங்க. அந்த போர்க்குணம் இல்லாத நீங்கள் எப்படி அம்மா இடத்திலிருந்து வந்தீர்கள்? அந்த ஆற்றலும் அறிவும் மிக்க மாபெரும் தலைவியின் கீழே இல்லவா இருந்தோம்னா ஒருவரை எதிர்கொள்ள முடியவில்லை. பழனிசாமி என்னதான் பண்ணிருக்கலாம் புலன் சார், நீங்க சொல்லுங்க. அவரை யாருமே சேர்க்கல. நீங்க அமித்ஷா சந்திக்கல, பிஜேபி புறக்கணிப்பு, இபிஎஸ் புறக்கணிப்பு, கேஸ் ஒன்றும் ஜெயிக்க முடியல. அவர் என்னதான் பண்ணுவார் ஓபிஎஸ் சொல்லுங்க? எலெக்ஷன் வேற வந்துட்டு. போங்க சார், வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க சார், போங்க. அம்மா படத்தையும் முடிவு, அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் வீட்டுல வச்சுக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுல போய் நீங்க போய் உட்காந்துட்டு அந்த வேலையை பாருங்க. எதுக்காக இதை பண்ணணும்? என்ன சார் காலம் பூரா நீங்க அமைச்சரணுமா? அவர் பேசும்போது சொல்றார், சபாநாயகர் தருவார் என்று சொன்னார்கள். 2வது வரிசையில் அமர்த்தியது யார்? உதயகுமாரை முன்னே கொண்டு வந்து அமர்த்தியது யார்? அந்த நண்பர் சொல்லிட்டு போறாரு. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. துரைக்கண்ணா மாதிரி ஒரு சீனியர் திராவிட இயக்கத்துல அவர் 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் அவங்க பொதுக்குழுல இருந்து விலகிட்டான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எப்படி உட்கார்ந்துருக்க முடியும் அசம்பிளில? அது முடியல, திரும்பி உட்கார்ந்துருக்க முடியுமா? அதனாலதான் பாக்குறாரு. டிவி விவாதம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க சார் 2 பேரும். இப்படி இங்க திரும்பி வருஷம் இங்க திரும்பி அசம்பிளில எப்படி அதான் மாத்தி விட்டாங்க. நான் வந்து இப்ப எந்த காலத்திலயும் பழனிசாமி சப்போர்ட்டா பேச மாட்டேன். தேர்தல் காலத்துல பழனிசாமி ஏதாவது பிரச்சாரம் பண்ணி இறங்க போறேன், அதை நான் பாத்துக்கிறேன். பழனிசாமி ஓட்டாரா? நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க. பழனிசாமி ஓட்டாரா? திரும்பி இந்த பக்கம் பாத்துட்டு இருந்தாருல்ல. ஆமா, கேப்சர் பண்ணி, துரோகம் பண்ணி, அயோக்கியத்தனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணவர் உட்கார்ந்து இருக்காருல, தெரியுமா? அவரை எதிர்க்கிற தெம்பே திராணி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ஏன் சார் அம்மா பேரை சொல்லுங்க? என்ன சார் நியாயம் இது சார்? அந்த தாயை கண்ணுல பார்த்தோம் சார், ஜெயில பட்ட கஷ்டத்தை சார். உமன் செல்லுக்கு நடந்து போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சார். 2 மூட்டு வலி. நினைச்சு பாருங்க, ஜெயில இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம். புகழேந்தி சார் வந்து இப்போ எம்பியாவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருக்க வேண்டிய ஆளுதான். சில சூழ்நிலைகளால அமைய முடியல. அந்த சூழ்நிலைகளை ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிறாரு. அதனால திமுகவிற்கு போயிருக்காரு சார். இல்ல, நீங்க உச்சபட்ச பதவிக்கு போயிட்டீங்க. இப்ப என்ன ஒண்ணும் திமுக வேணான்னு சொல்ல, என்ன தாவக வேணான்னு சொல்ல, யாரும் வேணான்னு சொல்ல. புகழேந்தி சார் அறிவாலயத்துக்கு வர மாட்டாரா? இல்ல சார், நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. நாளை காலைல போனா யாரு என்ன தடுக்க முடியும்? எந்த ஊழல் குற்றச்சாட்டை எவனாலையும் சொல்ல முடியாது. அதான் ஒண்ணுமே இல்ல, தவறு செய்திருக்கான். இல்ல, ஒரு தவறு செய்திருக்கான் புகழேந்தின்னு சொல்ல முடியாது.
ஆனா உச்சபட்ச பதவி முதலமைச்சர் பதவி 3வது பதவி. என்ன சார் நியாயம்? அதனால அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோமே, வெக்கப்படுறோம்ல. இத வெக்கப்பட வச்சுட்டீங்களே நீங்க. நீங்க செய்யலாம் இந்த காரியத்தை. உங்க பசங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு தூரம் இருந்து ஆதரிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா உங்களை போய் அடைக்கலம் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க நின்றுட்டு இது மாதிரி பண்றதுங்கிறது மு.க. ஸ்டாலினையோ முதலமைச்சரையோ நமக்கு குறை சொல்ல முடியுமா? என் நடவடிக்கையும் ஊழல் அமைச்சர்கள் மீது எடுக்கலன்றது, கொடநாடு கொலை வழக்குல நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றச்சாட்டை சொல்லி உங்க 2வது வரிசையில முதல் வரிசையில இருந்து தூக்கி 2வது வரிசையில உட்கார வச்சு நினைச்சு பாருங்க. அண்ணா அண்ணான்னு சொன்னோம். அண்ணான்றது ஒன்னதான் சார் குறிக்கும் பேரறிஞர் அண்ணாவை. இவரை சொன்னோம். நினைச்சு பாருங்க. தாய்க்கு இன்னொரு சந்தேகம், இந்த சசிகலா நடராஜன் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அதுல இணைந்து பணியாற்றுறதுல இவருக்கு என்ன சார் தயக்கம் இருந்திருக்கு? சார் சசிகலா நடராஜன் இந்த கட்சியை ஆரம்பிக்கல, மண்ணாங்கட்டியும் ஆரம்பிக்கல, மன்னாரன் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது கண்ணன். இதை காப்பி அடிச்சு டிடிவி காலையில சொல்றது. அப்படியா? எப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க? கொடி அறிமுகப்படுத்தி மாநாடு நடத்தியாச்சு சார். ஐயா, மாநாடு நடத்தி ஏதோ கொடி எப்படி ஆட்டிட்டு போயிடுச்சு அது பாட்டுக்கு. அது ரூல் ஆஃப் ரிலேஷன் விதிமுறை தெரியுமா? ஒரு வருஷம் மினிமம் 7-8 மாசம் எடுக்கிறான். இப்போ சாகடிக்கிறான். 100 நாம்ஸ் மினிமம் 100 பேர் அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் வெரிஃபை பண்றான். அந்த நாம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை வெரிஃபை பண்றான். துருது எலக்ட்ரல் ஆபீசர், கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாரும் இறங்கிடுறாங்க அந்த வேலையில. கட்சியாளர்கள் சுலபமா தெரியுதா? ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் மூடிட்டான், பங்கன் இல்லைன்னு. விளையாட்டுத்தனமா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அங்கேயே போய் நின்றுட்டு பழைய ஜெயில் கதையெல்லாம் விடுறாங்க. ஜெயில் கதைன்ற வரலாறு உண்மையிலேயே தெரிஞ்சவன் புகழேந்தி. உண்மையிலேயே அவர் கொலை செய்யலாம் முயற்சி நடந்ததா சார்? அவர் மீட்டிங்ல என்னை பரப்பனாக்கிறாங்க, என்னை கொலை முயற்சி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சார் கொலை முயற்சி எல்லாம் பண்ணல சார். அவங்கள கொரோனா அட்டாக் பண்ணி சேச்சுரேஷன் 65க்கு போயிடுச்சு சார். நான் கெஞ்சின சார் டாக்டர் வினோதன் பவுனி ஹாஸ்பிட்டல். அது அவர் உறவினர் டாக்டர் வெங்கடேஷுக்கு தெரியும். ஐயோ 65 சேச்சுரேஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். அந்த இளவரசி அம்மாவுக்கு 2 பேருக்கு வந்துட்டு சார் ஷிப் பண்றான் பவுரிங் ஹாஸ்பிட்டல் இருந்து. ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. இதெல்லாம் முதல்ல புகழேந்தி ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. சரண்டர் பண்ணால ஜாமீன் கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்கா கேளுங்க. செங்கோட்டையனை பத்தி பேசுறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியும். செங்கோட்டையனை கூட்டு போனதே தானே. செங்கோட்டையன், காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், ஒரு 4 பேர் மொத்தம். செல்லூர் ராஜு ஓன்னு அழுதுகிட்டு செங்கோட்டையன் அழுகுறாரு. இந்த அம்மா கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்க மாத்திக்கலான்னு செங்கோட்டை எல்லாரும் சொன்ன சார். மெட்ராஸ் மாத்திக்கலாம், நம்ம ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த சாவு சார், நான் இன்னொன்னு உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சேன். அந்த அம்மால தாங்க முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வி சத்தியம் டிவி இருக்கிறேன். அவங்க இந்த கோயிலுக்கு போறாங்க சாமி கும்பிடுறதுக்கு. நடராஜனை பார்த்திருக்காங்களா ஜெயிலுக்கு போன அப்படின்னு கேளுங்க. எம்.என். நடராஜன் என்கின்ற அவரது கணவரை சசிகலா என்பவர் சந்தித்தாரா? சிறையில் நான் கொண்டு சரண்டர் பண்ணப்ப என் பக்கத்துல நின்னார். என் பக்கத்துல நின்னவர்கிட்ட பேசுறாங்களா? கணவரோட பேசவும் இல்ல, சந்திக்கவும் இல்ல. செத்து போன பின்னாடி அந்த பூத உடலை பார்ப்பதுக்கு வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிஷன் போட்டது நிஜம். அந்த கண்டிஷன் இங்க கம்யூனிகேஷன் ஆனது, அதை ரிசீவ் பண்ணது நான் தான். அந்த கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணி கண்டிஷன் போட்டானுங்க அயோக்கியனுங்க. அதுக்கு பின்னாடி இங்க இருந்து கூட்டு போனோம் தஞ்சாவூருக்கு. அதுவரை ஏன் கணவரிடத்தில் பேசவில்லை? சொல்லுங்க வெளியில. இடிச்ச வயனா நானு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் ராத்திரி பகலான்னு எனக்கு தான் தெரியும். ஏன் சார் பேசவே இல்லை அவங்க? ஏன் பேசவே இல்லை? இல்ல கண்ணனடி சத்தியம் டிவில இப்ப சொல்லிட்டோம்னா அப்புறம் இப்படி கையை திறந்த மாதிரி ஆயிடும். ஆகவே அந்த ரகசியத்தெல்லாம் வெளியில வரும், கவலைப்படாதீங்க. அவங்க இன்னும் புதுசாலிட்டமா பேசுற மாதிரி நடந்தது. அப்படியே இப்படி 8-9 வருஷமா வெளியில வந்து இப்படி போனோம் அப்படி பண்ண, ஐயோ இது பண்ண, என்ன நடந்துச்சு? ஏன் ரெஸ்ட் எடுத்தீங்க முதல்ல? நீங்க அம்மா வளர்த்த இயக்கம் நாசமா போயிட்டு இருக்கு. ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்து ஏதோ கதை பேசிட்டு இருக்கீங்க நீங்க. 2 பேரும் நடிச்சுக்கிறாங்க சார். டிடிவி தினகரனுங்களும் நினைச்சு பாருங்க. தலைப்பு மாதிரி நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் சார். நான் என்ன சொல்றேன் அண்ணா, பன்னீர்செல்வம் அண்ணா
கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வீட்டுல இருக்க அம்மா படத்தை பாருங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் நடுவுல சொன்னாரு, நான் பெரம்பலூர்கார் அன்பு நண்பர், பெரம்பலூர்ல இருந்து ஓனு கண்ணுல தண்ணி விட்டு அழுத ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் ஆமா. என்னது சார் உண்மையில அழுதுட்டேன். இப்ப வெள்ளமணி நடராஜன் போக மாட்டாரு. வெள்ளமணி நடராஜன் இல்ல சார், அதை பார்த்து என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு சார். நான் கொஞ்சம் இலகன மனசு, இவ்வளவு வீரமா இருப்பேன், ஆனா இலகன மனசு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுச்சே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு என்னுடைய பொண்ணு அம்மா படத்தை தூக்கி வெளியில ரோட்ல போட்டுற போறீங்களான்னு கேட்ட உடனே இந்த அரசியல் வேணான்னு விட்டு விலகி போறேன்னு சொன்னாரு பாருங்க. அவன் தாங்க மனுஷன், அவன் தான் மனுஷன். நீங்க வெளியில இருந்தே கூட திமுக ஆதரிச்சு போலாமே சார். பழனிசாமி வீழ்த்துறதுக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார். இங்க செந்தில் பாலாஜில இருந்து சேகர் பாபு வரை, முத்துசாமி, செல்வ கணபதி, தங்கத்தமிழ் செல்வன், அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, ரகுபதி என ஒரு பெரிய பட்டாளமே திமுகவோட அதிமுக இருந்து போனவங்க தானே சார் இருக்காங்க. ஏவாவேலு முதல் அங்க எல்லாருமே அதிமுகவில் இருந்து போனவங்க தான். இது அந்த வரிசையில ஓபிஎஸ் நினைஞ்சிருக்கிறாரு. இது என்ன பெரிய தப்பு சார். முத்துசாமி அண்ணன், தோப்பு வெங்கடாச்சலம் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன 100 பேர்த்த சொல்லிட்டு போவேன். அது அல்ல சார், அது அல்ல. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. உச்சபட்ச பதவி முதலமைச்சராக 3 முறை, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்க போகலாமான்னு தான் என் கேள்வி. நான் திமுகவுக்கு போனது தப்புன்னு சொல்லி நான் கிராஸ் பண்ணிட்டு வரீங்க. நான் நீங்க தாவேக்காக்கு போக திமுகவுக்கு போகன்னு நான் சொல்லல. ஆனா இந்த அம்மா பரதன்னு சொன்னாங்க சார். என்னுடைய தாய் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவனாக இருந்த நீங்கள் சாகும் போது மனிதனுக்கு பதவி ஆசையா? ஆல்ரெடி இந்த ஈவினிங் சொல்லுவான் இங்கிலீஷ்ல, மாலை பொழுதுக்கு மேல் என்ன சார் வேணும்? எங்க இருந்து எந்த கதவுகள் பிஜேபியில் மூடப்பட்டதோ, இடமில்லை சொன்ன பின்னால் எங்க இடம் தேடி அலைந்து அடைக்கலம் புகுந்த இடம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருமைக்குரிய அன்பு சகோதரர் துரைமுருகன் அடிக்கடி சொல்லுவார், என்னை படிக்க வைத்தவர், வாழ வைத்தவர், என்னுடைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுவார். அவர் கூப்பிட்டு கேட்டாராம் செக்ரட்டரியேட்ல, தலைவர் எம்ஜிஆர், என்னடா டேய், நான் உன்னை படிக்க வச்சேன், எல்லாம் பண்ண, நீ என்னடா கருணாநிதி பிடி கலைஞர் பிடி சுத்திட்டு இருக்க, நீ என்னடான்னா? அப்ப சொன்னாரா, இல்ல எனக்கு கலைஞர் தான் தலைவராக ஏத்துக்கிட்டு திமுகவில் இருக்கேன்னு, இங்க இருந்து நான் பதவியை நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னார். அப்ப தலைவர் கேட்டாராம், அப்ப நான் யாருன்னு கேட்டாராம். நான் யாரான்னு கேட்டாராம். அப்ப துரைமுருகன் சொன்னாரா, நீங்கள் தெய்வம், நீங்கள் தெய்வம் சொன்னாராம். அந்த நன்றி கடன் கூட இல்லாம போயிடுச்சே சார், சொல்லுங்க சார். அதுக்காக சொல்றேன், ஸ்டாலினோட ஸ்டாலின் அவர்களோடு போனதை தவறாகவே சொல்லவில்லை. சொல்லவில்லை. சரி, இல்லைங்க, உச்சபட்ச பதவினா ஒரு தொண்டர்கள் உரிமைப்பு குழு எதுக்கு? அதுல இருந்து 86 மாவட்ட செயலர்கள் இதற்கு நியமனம் செய்தோம். அவரிடம் சொல்லாம போற அளவுக்கு நீங்க சொல்றது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லாம போற அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களா? நீங்க அவங்களை கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக கூட்டம் போட்டு செலவு பண்ணி தெருவில் நிக்கிறாங்களே நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும், அவர்கள் எல்லாம் அனாதையா? இப்ப திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அவங்கள கொஞ்சம் அரவணைச்சிட்டு வர சார். அவரு என்ன அரவணைக்கிறது? நான் கூப்பிட்டேனான்னு கேக்குறாராம். நான் கூப்பிட்டேன் உன்ன, இது கேட்பாருன்னு தெரியும். என்ன அவருதான் கூப்பிட்டார், என்கிட்ட சொல்ல சொல்லுங்க அவரை. எவ்வளவு புரிந்து பேசினோம், மீண்டும் முதலமைச்சர் என்றோம், அவரை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து நிற்போம் என்று நினைத்தோம். சார் நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க மட்டும் தான் சார் இருக்கிறீங்க. பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர் தனி கட்சி ஆகி தாவேக்காக்கு ஆதரவுட்டாரு. செங்கோட்டையன் தாவேக்கா கூட போயிட்டாரு. வைத்திலிங்கம் இல்ல, மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு. எல்லாரும் போயிட்டீங்க. அவர் தனியா என்ன சார் பண்ணுவாரு? அவரும் ஒரு பையனும் தான் இருக்கிறாங்க. அந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ இருக்கிறாரு. என்ன தேர்தல் வருது, யாரும் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. கடைசியா அந்த வேற வழி இல்லைன்னு அவர் போயிருக்கலாம் சார். பிஜேபி கேட்டு சொந்த பையனையே காலி பண்ணார் சார் தேனியில. ராமநாதபுரத்துக்கு போகாம தேனியில் ரவீந்திரநாத் என்ன ஜெயிச்சிருப்பார்? 40 பேர்ல ஒருத்தர் இல்லையா? ஏன் மாத்துறீங்க? இடத்த மாத்துறீங்க? ஏன் பிஜேபி பேச்சை கேட்டீங்க? நீங்க அங்க போய் ஏன் தனியா நின்னீங்க? இது நீங்க சட்டமன்ற ஆவறது நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயமா?
பாப்பாய் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க சொல்லுங்க பாப்போம். ரொம்ப முக்கியமான விஷயமா இப்ப நீங்க 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டீங்கல்ல, எல்லா அமைச்சராகவும் இருந்துட்டீங்கல்ல, ஹவுசிங்ல இருந்து பிடபிள்யூல இருந்து எல்லாமே முதலமைச்சரா எல்லா பொறுப்பும் எல்லா அமைச்சரவை பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு சார். இனி அப்படி ஒரு தாய் கிடைப்பாங்களா சார் உலகத்துல? நான் திரும்ப திரும்ப அவரை கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி தொட்டு பாருங்க, நீங்கள் வளர்ந்து வந்த பாதையை பாருங்க, உங்க ஊர்ல என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பாருங்க, எங்க கோபுரத்து மேல உட்கார வச்ச அம்மாவை பாருங்க, இப்ப நீங்க செஞ்சிருக்க காட்சியை நீங்களே பாருங்கண்ணா. நியாயமானா அது? எவனுக்கோ பயந்துகிட்டு நீங்க வீட்டையே காலி பண்ணிட்டு வெளியில போயிட்டீங்களே, உங்களை நம்பி இருந்தவங்கலாம் விட்டு சொல்லுங்க, தூக்கம் வருமா உங்களுக்கு? இனிமேல் உங்க லைஃப்ல நீங்க நிம்மதியா தூங்கவே முடியாது. 3 பேரிழப்புகள் நான் உங்களோடு பார்த்தது. ஒரு பேரிழப்பு உங்களது தாய், இன்னொரு பேரிழப்பு உங்களது துறவியார் அண்ணியார், அடுத்த பேரிழப்பு நீங்கள் அம்மாவுக்கு செய்த துரோகம். ஆகவே இந்த துரோகத்திற்கு ஈடே கிடையாது. இதற்கு காரணம் பழனிசாமி கொடுக்கல, சேர்க்கல, அதனால போனேன்னு சொல்றோம், முட்டாள். இந்த பழனிசாமி ஒரு சாதாரண தோற்று போனால் தெருவிலே நிற்கிறார். அவர் கதையை எப்படி முடிக்கணும்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே இதையெல்லாம் காரணமா சொல்லிட்டு வெளியில போய், அதாவது படுத்த மரத்தை தேடி வௌவால்கள் அலைவது போல அலைந்து விட்டீர்கள், போங்கதான், முடிஞ்சிருச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. ஆகவே எனக்கு இந்த முதல்வர் மீது கோபம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் மீது கோபம் இல்லை. அவர்கள் அவர்களை சேர்த்துக் கொண்டார்கள், அவரெல்லாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கட்சியுடைய வளர்ச்சிக்காக சேர்த்துக் கொண்டார்கள். ஆனா இவர் செஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பாக்குறவங்களுக்கு நான் ஏதோ திமுக திட்டுற மாதிரி தெரியுது. அவங்க கட்சி அவங்க வளர்ச்சி இருந்தது. ஆனா நாடி போய் தேடி போன பிஜேபி எட்டி உதச்சி இங்கே அனுப்பிச்சிருச்சு. நீங்க ஒரு முதல்வராக இருந்து அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து ஒரு இயக்கத்திற்கு போயிருக்கிறீர்கள். நாளைக்கு அந்த இயக்கத்துல இப்படிதான் விசுவாசமா இருப்பீங்களா, நன்றியோடு இருப்பீங்களான்னு அவர்கள் முடிவு செய்யணும். அதை நான் முடிவு செய்ய முடியாது. ஆகவே நான் என்னுடைய பார்ட் அவர் சென்றதை பற்றி கேட்டீர்கள், அதுக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டேன். நடுத்தெருவிலே உங்களை நம்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகமும் நான் போற்றுகின்ற முதல்வரும் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லாமலே நடுத்தெருவில் நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நிறுத்தி வந்து விட்டார் என்பதைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய தினம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே போய் சேர்ந்துட்டு பார்த்தோம் சார், கட்சியை காப்பாற்ற தொண்டர்கள் இருக்கிறார்கள் சார், கலங்கி தெருவில் நிற்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன், 1 வாரம் 10 நாள் வெயிட் பண்ணுங்க, இந்த கட்சி நாம் காப்பாற்றுவோம். வெளியில இருந்து எந்த ஆதரவு கொடுத்திருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காரு சார். மீண்டும் ஸ்டாலின் வர வேண்டும், மீண்டும் முதல்வராக வேண்டும், நல்ல செயல்களை திட்டங்களை செய்கிறார்னா நாடு உங்களை புறக்கணிச்சிருக்குமா? இணைந்ததான் தவறுங்கிறீங்க, கட்சியில போய் இணைஞ்சதான் தவறு. அந்த கருப்பு சிவப்பு கயிறு கட்டி இணைஞ்சிட்டாரு போய். துரைக்கண்ணா என்கிட்ட மாட்டவே இல்ல, தப்பிச்சுட்டாரு. பேட்டி கட்ட விடாம பட்டாங்கன்னாரு. எந்த கோர்ட்டு சொல்லிச்சு ஒரு பேட்டி கட்ட வேணான்னு சொல்லி? யாரு அட்வைஸ் பண்ணாங்க கோர்ட்டி வேட்டி கட்ட வேணான்னு சொல்லி? சொல்லுங்க, யாரும் சொல்லியே சார். வேட்டி கட்ட வேணான்னு அண்ணனை யாரு சார் சொன்னா? அவரே ஒரு வேட்டி வழக்கு போட்டாங்க, அவர் கொடி பயன்படுத்தக்கூடாது, கரை வேட்டி கட்டக்கூடாதுன்னு. சார் கொடி கரை வேட்டி சார், கரை வேட்டி கட்டாத, ஜட்டி போடாத, நிக்கர் போடாத, இதெல்லாம் சட்டத்துல கிடையாது சார். சொல்ல வழக்கு போட்டாங்க எவ்வளவோ சார், வேட்டி கட்டுங்கன்னு. நிறைவா கருத்து சொல்லுங்க சார், அதோட நிறைவு செய்யலாம் சார். இந்த நிறைவு நீங்க நல்லா வந்துட்டீங்க. இந்த சட்டத்திட்டங்களுக்காக போராடியது ஒருவன் அயோக்கியன், குற்றவாளி, துரோகி பழனிசாமி என்று பொது எதிரியாக நினைத்து நாம் சட்டத்தின் மூலம் போராடினோம். அந்த போராட்டம் என்ன சார் ஆகும் இனிமேல் சொல்லுங்க. எவ்வளவு இழந்திருப்பேன் நான், டெல்லிக்கு அங்கங்க அலைஞ்சி ஒரு சூரியமூர்த்தி. அத்தனை வழக்குகளும் என்ன நினைத்து பாருங்க. ஓகே சார், உங்களுடைய உணர்வுகள் மற்றபடி உங்களுடைய போராட்டம் வந்து தொண்டர்கள் சார்பாக பேசியிருக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சேர்த்துக் கொள்வது அவர்கள் கடமை. அதன் மூலம் திமுக பெருமையை சேர்த்துக் கொண்டது என்பதுதான் உண்மை. ஆனால் இவர் அம்மா படத்தை பார்த்து தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போய்விடுவார் என்பதுதான் இவருடைய பாட்டு. உங்களுடைய உணர்வுகள் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சிறு மக்கள் தொண்டர்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். நன்றி சார். எங்களோடு இந்த OPS
திமுகவில் இணைந்தது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.